வீட்டுமனை பட்டா என்பது ஏழை எளிய மக்களுடைய கனவாக இருந்தது. குடியிருக்கக்கூடிய இடம் கூட சொந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மா அவர்கள் கொடுக்கின்ற அந்த பசுமை வீடு கட்ட முடியாத சூழ்நிலை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று அனைவருக்கும் வீடு கட்டுகின்ற திட்டத்தின் கீழ் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக கட்டுகின்ற வீடுகளை கூட கட்ட முடியாத ஒரு அவல நிலை இருந்தது. அதையெல்லாம் போக்கி கடந்த இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 36,000 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுத்து சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. நான் மாண்புமிகு அம்மாவுடைய ஆசியோடு கரூர் தொகுதியை வெற்றி பெற்று போக்குவரத்து துறை அமைச்சராக அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டு இந்த பகுதி மக்களுடைய பட்டா பிரச்சனைகள் என்பதை தீர்த்து வைத்திருக்கிறேன். திருமாநல்லூர் என்பது பல நூறு ஆண்டுகளாக குடியிருக்கக்கூடிய பகுதி, தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிகளில் இதுவரை கரூர் மாவட்டத்தில் எத்தனையோ பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை வந்தவர்கள் யாருமே கண்டுகொள்ளாத சூழ்நிலை தான் இருந்தது. அதை 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 650 பேருக்கு அந்த ஊர் முழுவதையும் அளந்து முழுமையான அவர்களுக்கு தனிப்பட்டாக வழங்கி இருக்கிறோம். நான் அதிகாரிகளிடத்தில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு தெருவாக கூட்டுப்பட்டாவாக கொடுத்தார்கள். ஒரு தெருவை அளந்து 15 பேர் 20 பேருக்கு என்று ஒரு ஒரே கூட்டுப்பட்டாவாக கொடுத்தார்கள். அதை ஏனென்று கேட்ட பொழுது அளக்கும் பொழுது பிரச்சனை வருகிறது, எங்களுடைய நிலம் என்றெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி கூட்டுப்பட்டா கொடுத்தார்கள். அதை வாங்கி பார்த்துட்டு அன்றைய இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலகத்திலே இதை கொடுக்கக்கூடாது, இதை கொடுக்காமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அளந்து அந்த ஊர்ல அத்தனை பேருக்கும் தனிப்பட்டாக கொடுத்திருக்கிறோம். அதே போலதான் ஒத்தையூர் பகுதி. ஒத்தையூர் என்பது பெரிய ஊர். அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் இடங்கள் அதிகமாக அனுமதித்துக் கொண்டிருந்தார்கள். அது 2-3 தலைமுறைகளாக இருக்கக்கூடிய பகுதி. அவர்களுக்கு பட்டா கொடுக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்க வேண்டும் என்ற சட்ட விதிமுறை இருக்கிறது. அதையெல்லாம் அரசுக்கு அனுப்பி அவர்களுக்கு அந்த நிலங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களுக்கு நில மதிப்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய நிலங்களையே முழுமையாக பட்டா கொடுத்த வரலாறு கரூர் மாவட்டத்திலே இப்பொழுதுதான் நடந்திருக்கிறது. சனப்பரட்டையிலே செல்வநகர் பகுதி, ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதி முழுவதற்கும் பட்டா கொடுத்திருக்கிறோம். அரவக்குறிச்சியில அண்ணாநகர் பகுதியில பட்டா கொடுக்கும் பொழுது தோராய பட்டாவாக கொடுத்து விட்டார்கள். அதை நம்ம கவனிக்காம கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பட்டாவே கொடுக்க முடியாதவங்க அதை அரசியல் பண்ணாங்க. அதுக்கு உடனே ஆர்டர் போட்டு வருவாய்த்துறையில வீடு வீடா போய் நானே கொடுத்துட்டு வந்தேன். எதுக்காக சொல்கிறேன் சொன்னால், மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஏழை எளிய மக்களுக்கு வசிக்கின்ற இடங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற உத்தரவை போட்ட முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதன் பிறகு இந்த எடப்பாடி அவர்கள் கூட அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களில் வசிக்கக்கூடிய சிறிய இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலங்களுக்கு உண்டான பணத்தை அறநிலையத்துறைக்கு அரசே செலுத்தி அவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று ஒரு உத்தரவை போட்டார்கள். அதன் பிறகு சில நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கு கூட நிலுவையில் இருக்கிறது. விரைவில் நல்ல முடிவு வந்த பிறகு அவர்களுக்கும் அந்த பட்டாக்கள் வழங்கப்படும் என்ற இந்த உத்தரவாதத்தை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்வில் 604 பேர்களுக்கு 1,39,00,000 ரூபாய் மதிப்பிலான அந்த நிலம் பட்டாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல கணக்கிலே மாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு நிரந்தர பட்டாவாக அந்த பட்டா இந்த 604 நபர்களுக்கு பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதே போல மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தென்னை மரம் விழுந்து இறந்த ஒருவர், நீண்ட காலமாக பணப்பலன் கிடைக்காத ஒருவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முயற்சியால் 4 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு இன்று அந்த நிதி வழங்குகின்ற நிகழ்வும், அதே போல பொது நிவாரண நிதியிலிருந்து ஒருவருக்கு 50,000 ரூபாய், மொத்தம் 606 பேர்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்குகின்ற நிகழ்வும், புரட்சித் தலைவி அம்மாவுடைய கனவு திட்டம் தாலிக்கு தங்கம், தங்க தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் காலத்திலே சொன்ன வாக்குறுதி, நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 4 கிராம் தங்கத்தை 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமாக உயர்த்தி வழங்குவேன் என்று சொன்ன ஏரியம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய கனவு திட்டம். முதலமைச்சரான உடனேயே முதல் கையெழுத்து அனைத்து குடும்பங்களுக்கும் 20 கிலோ விலையில் அரிசி வழங்குவேன் என்று முதல் கையெழுத்தை இட்டார். 2வது கையெழுத்தாக
ஏழை எளிய பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் 1 பவுன் தங்கம் வழங்குகின்ற திட்டத்திற்கு கையெழுத்திட்ட முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா என்பதையெல்லாம் தாய் குழந்தை நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். என்று சொன்னால் ஏழை மக்கள் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்கம் என்று பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்த காலம் ஒரு காலம். அதையெல்லாம் தாண்டி அனைத்து பெண்களுக்கும் திருமண உதவித்தொகையோடு சேர்ந்து தாலிக்கு தங்கம் வழங்குவேன் என்று சொன்ன தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டம் இது. அம்மா அவர்கள் அறிவித்த பொழுது தங்கத்தினுடைய விலை 16,000 ரூபாய். ஆனால் இன்று முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கொடுக்கின்ற பொழுது தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் என்று கிடைக்கின்றேன். 2 மடங்குக்கு மேலே உயர்ந்திருந்த போதிலும் மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அத்தனை பேர்களுக்கும் தகுதியான அத்தனை பேருக்கும் அந்த 1 பவுன் தங்கம் வழங்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டு இன்று 1297 பேர்களுக்கு தாலிக்கு தங்கமும் 25,000 ரூபாய் திருமண உதவித்தொகை, படித்த பெண்ணாக இருந்தால் 50,000 ரூபாய் உதவித்தொகை அறிவித்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சென்ற ஆண்டு ஒரே நேரத்தில் 2,000 பேருக்கு அந்த தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உதவி திட்டத்தின் மூலமாக மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குறிப்பாக பெண் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெண் முதலமைச்சராக இருந்த காரணத்தால் தான் தமிழகத்தில் பெண்களுடைய நிலை உயர்ந்திருக்கிறது. அம்மாவுடைய எண்ணம் தமிழகத்தில் பெண்களுடைய நிலை உயர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தினுடைய நிலை உயரும். குடும்பத்தினுடைய நிலை உயரும் பொழுது நாட்டினுடைய நிலை உயரும் என்பதை கருத்திலே கொண்டு அவர் கொடுக்கின்ற திட்டம் எதுவாக இருந்தாலும் அது பெண்களை மையப்படுத்தியான திட்டமாகத்தான் இருக்கும். சென்ற 5 ஆண்டு காலத்தில் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புகிற பெண்கள் வீட்டு வேலைகளை சுலபமாக செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி திட்டத்தை கொண்டு வந்தார். 5 ஆண்டுகளில் ஒரு திட்டத்தை அனைவருக்கும் முழுமைப்படுத்திய அரசு இதை புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி திட்டத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறோம். அதே போல ஒரு காலங்களில் வட மாவட்டங்களில், தென் மாவட்டங்களுக்கு, வட மாவட்டங்களில் பெண் சிசு கொலை என்பது அதிகமாக இருந்தது. பெண் குழந்தை பிறந்தவுடனேயே அந்த பெண் குழந்தைகளை கொலை செய்கின்ற நிகழ்வெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் என்று உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்காக அன்னை தெரசா அவர்களை நேரிலே வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாராட்டிய வரலாறுகளாக இருந்திருக்கிறது. பெண் சிசு கொலை திட்டம் தடுக்கின்ற வகையில் அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு உதவி திட்டம், ஏழை எளிய பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கின்ற திட்டம், கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக விலையில்லா ஆடுகள், விலையில்லா மாடுகள், கோழிகளை கொடுத்து அவர்கள் சொந்தமாக பணம் சம்பாதிக்க வேண்டும், யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காக விலையில்லா ஆடு மாடு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதே போல 2 பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு நிதி உதவி திட்டம், வங்கியில டெபாசிட் செய்கின்ற திட்டம், அந்த திட்டத்தையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். அதே போல சென்ற ஆண்டில் 5 ஆண்டு கால சென்ற தேர்தல் வாக்குறுதியாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு 2 சக்கர வாகனம் வாங்குவதற்கு 20,000 ரூபாய் மானியம் என்று அறிவித்தார். அந்த திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சென்னையிலே வந்து தொடங்கி வைத்தார்கள். ஆனால் அதற்குள் அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார். அம்மா அவர்கள் மறைந்தாலும் இன்று நம்ம மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டத்திற்கு 25,000 ரூபாய் 5,000 ரூபாய் உயர்த்தி வழங்கி வருடத்திற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் 2,000 பேருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு 2 சக்கர வாகனம் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. படிக்கக்கூடிய பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இதுவரை தமிழகத்தில் 54 லட்சம் ஏழை எளிய மாணவர்களுக்கு மடிக்கணினியை கொடுத்த வரலாறு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே தான் நிகழ்ந்திருக்கிறது. வேற எங்கேயும் கிடையாது. பக்கத்து மாநிலத்தில் அகிலேஷ் யாதவ் சொன்னார், நம்முடைய மாநிலத்தை பார்த்துவிட்டு மடிக்கணினி வழங்குவதாக தேர்தல் காலத்திலே சொன்னார்கள். ஆனால் 1 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திட்டத்தை அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் தொடர்ந்து அம்மாவுடைய அரசு இந்த 10 ஆண்டு காலத்தில் 54 லட்சம் ஏழை எளிய மாணவர்களுக்கு மடிக்கணினியை கொடுத்திருக்கிறோம். கல்வியிலே சிறந்த மாநிலம் என்று
தேசிய அளவில் உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்கள் செயல்பட்டு திட்டங்களால் தான் அந்த இடத்தை பிடித்திருக்கிறோம். அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் அம்மாவுடைய காலத்தில் 6 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில். ஆனால் சரித்திர சாதனையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்று சரித்திர சாதனை படைத்த முதலமைச்சர் எடப்பாடியார். இந்த 10 ஆண்டுகளில் 17 மருத்துவக் கல்லூரிகளை நாம் நம்முடைய மாநிலத்தில் பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, படிக்கக்கூடிய பெண்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விலையில்லாத பேனா, புத்தகம், நோட்டு, புத்தகப்பை, பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், உலக வரைபடம் என்று அனைத்தையும் 14 வகையான பொருட்களை விலையில்லாமல் கொடுத்து, காலிலே போடுகின்ற காலணியில இருந்து சீருடை வரை அனைத்து விலையில்லாமல் கொடுக்கிறோம். மிதிவண்டிகளை கொடுக்கிறோம், மடிக்கணியை கொடுக்கிறோம். பள்ளியில தூரத்திலிருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு விலையில்லா பேருந்து பயண அட்டைகளை கொடுக்கிறோம். அங்கேயே இருக்குமா, கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் பண்ணாங்க, எல்லாம் உள்ள வந்தாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே. அந்த அத்தனை திட்டங்களை கொடுத்ததால் தான் தேசிய அளவில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது தேசிய அளவில் வெறும் 25%. நம்முடைய தமிழகத்தில் 49% மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறார்கள் என்று சொன்னால் அம்மாவுடைய திட்டங்களால் தான் என்பதை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல பொங்கல் பரிசாக என் தாய்மார்கள் தான் நிறைய இருக்கிறீங்க. அம்மா அவர்கள் காலத்தில் இலவச வேஷ்டி சேலை கொடுத்தாங்க, சர்க்கரை, அரிசி, இலவச வேஷ்டி சேலை, முந்திரி, திராட்சை எல்லாம் கொடுத்து 100 ரூபாய் ரொக்கம் கொடுத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக, கடந்த 2 ஆண்டுகளில மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழர் திருநாளாம் தை திருநாளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி 1000 ரூபாய் என்று அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 1000 ரூபாய் அள்ளி கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு வழக்கு நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள். சில பேர் வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதியரசர்கள் கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். 2வது ஆண்டு 1000 ரூபாய் அறிவித்த பொழுது அதற்கு வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. அப்பொழுது உயர்நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் அந்த பச்சை கார்டு, வெள்ளை கார்டுங்கிற ஒரு கார்டு பிரச்சனை இருக்குது. அரிசி கார்டு, சக்கரை கார்டுன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை கார்டு வைத்திருப்பவர்கள் வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவர்கள், வசதியானவர்கள், அவர்களுக்கு கொடுக்க கூடாது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு தான் அந்த உதவித்தொகை வழங்கலாம் என்று ஒரு உத்தரவு. அதையெல்லாம் நாங்கள் முதலமைச்சர் இடத்தில் எடுத்து சொன்னோம். ஏழை எளிய மக்கள் கூட தெரியாமல் சர்க்கரை கார்டை வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்து, விருப்பம் உள்ளவர்கள் சர்க்கரை கார்டுகளை அரிசி கார்டுகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவு போட்டார். கிராமங்களில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்த பொழுது 2 முறை அதை நீட்டிப்பு செய்து நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 12,000 பேர் அந்த சர்க்கரை கார்டுகளை அரிசி கார்டுகளாக மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அப்பொழுதுதான் அந்த உதவித்தொகை கிடைக்கும். அது 2 வருடங்களாக 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்தோம். அதன் பிறகு கொரோனா வைரஸ் வந்தது. கொரோனா வைரஸ் உலகையே புரட்டி போட்டக்கூடிய ஒரு வைரஸ். இந்த உலக நாடுகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கலிலே மாட்டியிருந்த காலங்களில் நம்முடைய மாநிலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொரோனா நிவாரண நிதியாக 1000 ரூபாய் கொடுத்தார். நியாய விலைக் கடைகளில் உணவுப் பொருட்கள் விலை இல்லாமல் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான சீரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக பாரத பிரதமர் அவர்களே நம்முடைய மாநிலத்தை பார்த்து மற்ற மாநிலங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் கொரோனா வைரஸ் காலங்களில் மக்களுக்கு நல்ல சிகிச்சைகளை கொடுத்து, தரமான சிகிச்சைகளை கொடுத்து, நிறைய மாதிரிகளை எடுத்து அந்த கொரோனா வைரஸை கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலேயே தமிழகம் தான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று நிறைய மாவட்டங்களிலே ஒற்றை இலக்கத்தை அடைந்திருக்கிறோம். கொரோனா வைரஸ் தொற்று குறைந்த மாநிலத்தில் தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய சீரிய முயற்சியாலும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் சுகாதாரத்துறை எடுத்த சீரிய முயற்சிகளால் அந்த கொரோனா வைரஸ் நோய் கட்டுக்குள்ளே இருக்கிறது. அதன் பிறகு வருகின்ற பொங்கல் பண்டிகையின் போது கடந்த வருடம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொரோனா காலத்தில் மக்கள் சிரமப்படுகிறார் என்று சொல்லி 2500 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் என்று சொல்லி 2,09,00,000 குடும்ப அட்டைகளுக்கு கிட்டத்தட்ட 5300 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள்.
எண்ணி பார்க்க வேண்டும். சரித்திர சாதனையாக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் அத்தனை திட்டங்களையும் கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல ஏழை எளிய மக்கள் தான் இருக்கிறீர்கள். மருத்துவ படிப்பு மெடிக்கல் காலேஜில் முதல்ல சீட்டு வாங்கணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. முதல்ல +2 மார்க் அடிப்படையில் கொடுத்தாங்க. அப்புறமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முறையே இருக்கக்கூடாது, +2 மார்க் அடிப்படையிலேயே மருத்துவ இடங்களுக்கு இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகு மத்திய அரசு நீட் தேர்வு முறைகளை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவு வீணாகி போனது. நாமும் இதுவரை நீட் தேர்வு வேண்டாம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மத்திய அரசு நீட் தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றமே உத்தரவை இட்டு இன்று நீட் தேர்வு அமலில் இருக்கிறது. அதனால் சென்ற ஆண்டு அரசு பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் வெறும் 6 பேர் தான் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றார்கள். இதையெல்லாம் அறிந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடாக 7.5% உள் ஒதுக்கீடை கொடுத்து மருத்துவ கனவை நினைவாக்கி ஏழை எளிய மக்களுடைய மருத்துவ கனவை நினைவாக்கிய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் 7.5% உள் ஒதுக்கீடை கொடுத்து இன்று அனைத்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களும் மருத்துவ படிப்பு பயில்வதற்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். திட்டம் என்பது ஒரு அற்புதமான திட்டம். தாலிக்கு தங்கம் கொடுக்கின்ற தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் தமிழகத்தில் அம்மாவுடைய திட்டங்கள் அத்தனையும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போலதான் முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை என்பது 500 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் 2016 22,000 பேர் அந்த உதவித்தொகையை பெற்றார்கள் மாதந்தோறும். இன்று மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் 43,000 பேருக்கு மாதந்தோறும் அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை கொடுக்கிறோம். கணவனால் கைவிடப்பட்டோர், இளம் வயதிலே கணவனை இழந்த விதவைகள், முதியோர், ஊனமுற்றோர் என்று சொல்லி, மாற்றுத்திறனாளி என்று சொல்லி 43,000 பேருக்கு அந்த உதவித்தொகையில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1000 ரூபாய் வாங்குறதுனா சொந்த பந்தத்தில் கேட்டால் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க, 2 நாளைக்கு கொடுப்பாங்க. ஆனால் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாதம் 1000 ரூபாயை அள்ளி கொடுக்கக்கூடிய அரசாக அம்மாவுடைய அரசு இருக்கிறது. இன்னும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் அனுமதியை பெற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அனைத்து பகுதிகளிலும் மனுக்களை பெற்று தகுதியானவர் அத்தனை பேருக்கும் அந்த முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லாமல் இருக்கலாம். அவரவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகத்தில் அந்த மனுக்களை பூர்த்தி செய்து கொடுத்தால் அவருடைய விசாரணை செய்து தகுதியான அத்தனை பேருக்கும் அந்த முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கபலமாக இருந்தவர்கள் தான் தாய்மார். உங்களுடைய தயவுதான் அவர்களுக்கு. அம்மா அவர்கள் பேசும் பொழுது என்னை வாழ வைத்து தெய்வங்களாகி தாய்மார்களே என்று உங்களை சொல்லிவிட்டுத்தான் மற்றதை பேச ஆரம்பிப்பார். ஏனென்று சொன்னால் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் பெண்களுடைய நிலை உயர்ந்திருக்கிறது. அவரும் ஒரு பெண்ணாக இருந்த காரணங்களால் பெண்களுடைய சிரமம் என்ன என்பதை உணர்ந்து அதற்கான திட்டங்களை கொடுப்பார். எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் பெண்களை மையப்படுத்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திட்டமாகத்தான் இருக்கும். அதனால் தான் இதை புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொடுத்த திட்டங்களால் தான் ஆளுகின்ற கட்சியே தலைவருக்கு பிறகு 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை பிடித்த வரலாறை செய்து காட்டியவர்கள் தாய்மார்கள். அதையெல்லாம் நீங்கள் நன்கு உணர்ந்து அம்மாவர்கள் இல்லாத சூழ்நிலையிலும் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எந்த திட்டத்தையும் விடவில்லை. அத்தனை திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தி இன்று விவசாயிகளுடைய பாதுகாவலனாக இருந்து 12,110 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்து சரித்திர சாதனை படைத்திருக்கிறார் என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கக்கூடிய முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் நன்கு உணர்ந்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் அணிந்து கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.